எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஏக குக்கிங்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்களா, பொங்கல் ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோங்க. அது ஒரு வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம். கரும்பு ஜூஸில் நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஒரு 3/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அது கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப ரோஸ்ட்டாக வறுக்கணுன்றது இல்லைங்க, நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். கொஞ்சம் அந்த வறுந்த வாசனை வரங்க, பருப்பு எப்படி வறுந்துருக்கோ அதோட ஸ்மெல் வரும். அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம பருப்பு வறுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுத்து எடுத்தால் போதுங்க. இது கூடவே 1 கப் அரிசி எடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். அரிசி சும்மா லைட்டாக சூடுபடுத்தினா போதுங்க, இது வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பருப்போடு சேர்த்து நான் லைட்டாக சூடுபடுத்திக்கிறேன். இப்போது பொங்கல் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நாம் நார்மலாக செய்கிற மாதிரி வெல்லம் இல்லாமல் கரும்பு ஜூஸில் நாம் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோங்க. இது கரும்பு ஜூஸ் வந்து நல்லா கொதிக்கிட்டோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரும்பு ஜூஸு நல்லா கொதிச்சிடுச்சு. அது வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது டஸ்ட் இருக்குன்றதுனால தான் வடிகட்டிக்கிறோம். இப்போ வடிகட்டின கரும்பு ஜூஸ் வந்து நம்ம மறுபடியும் இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாம். கழுவி வச்ச அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அரிசி போட்டாச்சு. இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு பொங்கல் வேக வைக்கலாங்க. பாருங்கள், நாம் ஊற்றின வெள்ளை பாகோடு சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 10 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்ருக்கேன். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஊற்றின வெல்லம் பாகோடு சேர்த்து இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இது இறக்கிட்டு வந்துட்டு நம்ம முந்திரி வறுத்துக்கலாங்க நெய்யில். இப்போ பொங்கலுக்கு நெய் ஊற்றிட்டு முந்திரி வறுத்துக்கலாங்க. நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பொங்கலுக்கு நெய் அதிகமாக சேர்த்தா தான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக மணமாகவும் இருக்குங்க. இப்போ நெய் சூடாகட்டங்க, முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம செஞ்ச பொங்கல் எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நெய்யோடு சேர்த்து எப்படி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள், பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க நம்ம எவ்வளோ நேரம் விட்டு சாப்பிட்டாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரியே கரும்பு ஜூஸ் வச்சு நம்ம சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். வாங்க, அது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வச்சுக்கிட்டே டேஸ்ட் பார்க்கலாமா? சூடாக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்குங்க, அதுக்கு தான் பாப்பா கொஞ்சமாக சாப்பிட்றா. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய்.
அப்படியே சாப்பிடு. நல்லா இருக்கா?